சென்னை அம்பத்தூர் கருக்கு மேம்பாலம் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி சிக்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இந்த திடீர் பள்ளம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருக்கு மேம்பாலம் அருகில் திடீரென்று விழுந்த ராட்சச பள்ளத்தினால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கொரட்டூரில் இருந்து புதூர் செல்லும் சாலையில் தினந்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. பாடியில் இருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் மாலை மற்றும் காலை நேரங்களில் வாகன நெரிசல் அதிகமாக இருப்பதால் ஆவடி, திருமுல்லைவாயல், கள்ளிக்குப்பம், புதூர் வழியாக பொதுமக்கள் தினந்தோறும் சென்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று திடீரென்று அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருந்து இந்த சாலை வழியாக கனரக வாகனங்கள் ஒன்று வந்தபோது, அதாவது பழைய இரும்பு பொருட்களை ஏற்றி வந்திருக்கிறது. அப்போது திடீரென்று சாலையில் பள்ளம் ஏற்பட்டதால் அந்த கனரக வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது. அதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த இருசக்கர வாகனமும் அந்த பள்ளத்தில் விழுந்திருக்கிறது. இதனால் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஒரு நபர் காயங்களோடு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பள்ளத்தில் விழுந்த கனரக வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தை போக்குவரத்து போலீசார் தற்போது வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இருசக்கர வாகனமும் மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து அம்பத்தார் போலீசார் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் திடீரென்று பள்ளம் ஏற்பட்டு கனரக வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் விழுந்தது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் சூழ்ந்த பகுதியாகவே தற்போது வரை காணப்படுகிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி வினோத்.